மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்திற்கு நீதி விசாரணை கோரி எழும்பூர் ராஜரத்னம் திடலில் பன்னீர்செல்வம் அணியினர் நடத்தி வரும் போராட்டத்தில் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகள் இதோ. குடும்ப உறுப்பினரை கேட்டோம், இன்னும் யாரோ ஒரு இருவரை 2 பேரை கேட்டோம் என்றால் we informed. நாங்கள் செய்தியை சொன்னோம், எந்த குழுவும் போடவில்லை. கருணை கொலையை அனுமதிப்பதற்கு பெரிய பெரிய குழுக்களை போட வேண்டும், மருத்துவ குழுக்களை போட வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் சொல்லும் பொழுது, இங்கே உயிரோடு இருக்கின்ற நம்முடைய அம்மாவை உயிரை எடுப்பதற்கு எந்த குழுவையும் போடாமல், எந்த கான்பரன்ஸும் நடத்தாமல் அவர்களே எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். எனவே யார் தூண்டியது? யார் இதற்கு பின்னால் இயக்கியது? டாக்டர்களை யார் இயக்கியது? மருத்துவமனையை யார் இயக்கியது? உங்களுக்கெல்லாம் யார் என்று தெரியும். கான்விக்ட் நம்பர் 3525. கான்விக்ட் தண்டனை பெற்றவர் 3525. இங்கேயோடு பேசியவர்கள் பல பேர் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்கள் என்று சொன்னார்கள். சட்டம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எந்த கிரிமினல் குற்ற ஜட்ஜ்மெண்டையோ சார்ஜ் ஷீட்டையோ பார்ப்பீர்களானோ குற்றவாளியுடைய பெயருக்கு முன்னால் திரு என்று இருக்காது, திருமதி என்று இருக்காது. ராமன், கந்தன், சுப்பன் குற்றவாளி. குற்றவாளிக்கு கான்விக்ட் என்றால் ஒன்று கிடையாது. He is a non grata of the society. சமுதாயத்தில் ஒரு அங்கத்தில் கிடையாது. தண்டனை பெற்றுவிட்டால் சமுதாயத்தில் வாக்குரிமையே கிடையாது. தேர்தலிலே நிற்க முடியாது, தேர்தலில் வாக்களிக்க முடியாது. அரசியல் சட்டத்தில் நீக்கப்படுகிறது வாக்குரிமையே. எனவே இதெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. இதையெல்லாம் முழுமையாக நாம் விசாரிக்க வேண்டும். CBI விசாரிக்க வேண்டும்.